ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளூ லாக் மாங்கா தான் பார்க்க போகிறோம். என்னென்ன சாப்டர்னா சாப்டர் 176 180 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளுக்கு கொஞ்ச நாளாகவே சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த மாதத்துக்குள்ளே நான் 600 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டேன்னா இதுக்கு அடுத்து வரப்போகிற ப்ளூ லாக் வீடியோவில் 10 சாப்டரை மொத்தமாக கவர் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோக்கு முன்னாடி நான் காட் கேம்னு சொல்லிட்டு ஒரு மான்வா ஒன்று போட்டிருந்தேன். அது சாப்டர் 0லேருந்து தான் இருக்கும். அதுக்கு இன்னும் அனிமி வரல. ஸோ போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். அது வந்து மாங்கா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இல்லாமல் கலர் பிக்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், கதையும் சூப்பராகவே இருக்கும். ஸோ அதுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம சிகிரி தான் பால நேரம் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பான். எதுக்கால இசாகி வந்து நான் ஒன்று நிறுத்துவேன் சிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். இங்கே நம்ம சிகிரி தான் சரியான ஸ்பீடில் பால் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பான். சைடில் நம்ம இசாகி வந்து யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம சிகிரியோட ரைட் லெக் தான் அவனுக்கு டாமினன்ட் லெக். ஸோ இப்போ அவன் வந்து லெஃப்ட்டில் ஆடுறான்னா அவனால் அவுட் சைடில் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இசாகி இப்படி யோசிச்சுட்டு இருக்கப்பவே நம்ம சிகிரி வந்து இன்சைடில் வந்துடுவான். நம்ம இசாகி வந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் அப்போ அவன் ரைட் லெக் தான் ஷூட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிகிரி ஷாக்கு தர மாதிரி மறுபடியும் அவுட் சைடு ஓடுவான். பைசாகி என்னது அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான், எதுக்கு இப்போ அவன் அவுட் சைடு ஓடுறான் அப்படின்ற மாதிரி என்னடா பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே நம்ம சிகிரிக்கு எதிர்கால பால் எடுக்க மென்ஷா வருவான். இங்கே நம்ம சிகிரி முடிஞ்சா பிடிச்சிக்கடான்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். இப்போ கிறிஸ் வந்து சிகிரி கிட்ட என்ன சொல்லியிருப்பானா, உனக்குன்னு ஒரு கோல்டன் ஜோன் கிரியேட் பண்ணிக்கோ, அந்த இடம் எப்படி இருக்கணும்னா அங்கே நீ போனாலே உனக்கு கோல் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். சிகிரி வந்து யோசிச்சுட்டே போவான். கோல் போஸ்ட்லேருந்து 19 மீட்டர்ஸ் 44 டிகிரி லெஃப்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கிறிஸ் வந்து யோசிச்சுட்டு இருப்பான், இன்சைடா அவுட் சைடான்னு சொல்லிட்டு. மென்ஷா வந்து சிகிரிக்கு எதிர்கால பால் எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம சிகிரி வேகமாக கட் பண்ணி பால் எடுத்துட்டு போயிடுவான். பைசாகி என்னால் ரியாக்டே பண்ண முடியல, இப்போ அவன் பெனால்ட்டி பாக்ஸ்குள்ளே போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமாக போக ட்ரை பண்ணுவான். ஆனால் நம்ம சிகிரி வந்து அவங்ககிட்ட இருந்தும் பால் எடுத்துகிட்டு போயிடுவான். பைசாகி என்னதான்டா பண்ண ட்ரை பண்ணுற சிகிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிச்சுட்டு இருக்கு. அங்கே நம்ம சிகிரி வந்து இன்னும் 4 மீட்டர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்புறம் நாங்களாம் எதுக்கு இருக்கோம்னு சொல்லிட்டு குனியாமி எதிர்கால வருவான். நம்ம சிகிரி ஆனால் நீ லேட்டாக வந்துட்ட அப்படின்னு சொல்ல சிகிரி இதுதான் என்னோட கோல்டன் ஜோன் அப்படின்னு சொல்லுவான். அங்கே எதிர்கால வந்த குனியாமிக்கு ஒரு கட்டை அடிச்சுட்டு மறுபடியும் நம்ம சிகிரி உள்ளே வருவான். இப்போ நம்ம சிகிரி கரெக்டாக 44 டிகிரி அப்புறம் 18.75 மீட்டர்ஸ் எட்ட இருக்கான். அங்கேருந்து கரெக்டாக கோல் போஸ்டோட கார்னருக்கு ஏம் பண்ணுவான். சிகிரி ஃபுல் பவரில் ஷூட் பண்ணாமல் கரெக்டாக பாலை கண்ட்ரோல் பண்ணி ஷூட் பண்ணுவான். பாலும் கரெக்டாக ஏம் வச்ச இடத்துக்கு போயிட்டு இருக்கும். உங்கள் பால் வந்து நம்ம ககாமாரு கை கிட்ட போயிடும், பட் அது கோல் ஆகிடும். இங்கே ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம கிறிஸ்தும் இதுதான் அவனோட கோல்டன் ஃபார்முலா, த 44 டிகிரி ரெட் பேந்தர் ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லுவான். நம்ம சிகிரி அவனே ஒரு ப்ளூ லாக் பிளேயர்ன்றதை மறந்து நீங்களாம் ரொம்ப பொறுமையாக எவால்வ் ஆகிட்டு இருக்கீங்க ப்ளூ லாக்கர்ஸ் அப்படின்றதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம சிகிரி அடித்த கோலுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷத்தில் இருக்கிறத தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இசாகியும் சிகிரியும் வந்து பேசிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம கைசர் வந்து அந்த சிவப்பு மண்டை உன்னோட பழைய ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு கேட்டு அவன் ரொம்ப நல்லா விளாட்றான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான், டஃபாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னால் அவனை க்ரஷ் பண்ண வெயிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம இசாகி கிட்ட வந்து அவனை என்னோட ஸ்டேஜில் நான் அலோவ் பண்ணுவேன், ஆனால் நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா உன் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவான். நம்ம இசாகி இவன் ஒருத்தன் அடிக்கடின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி விட்டு போயிடுவான். நம்ம இசாகி வந்து சொல்லுவான், என்னால் பாலை ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியல, பால் எடுத்தாலே அவனவனான் பால் எடுக்க வந்துடுறானுங்க, அதுக்கப்புறம் அவனுங்க விளையாட ஆரம்பிச்சிடறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேருமே அஃபென்ஸ் டிஃபென்ஸ் ரெண்டுத்தையுமே சீக்கிரமாக ஸ்விட்ச் பண்ணி ஆடுறாங்க. இதுதான் மேன்சன் சிட்டியோட ஸ்பீட் அண்ட் ரஷ்ஷிங் பவர் போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம இசாகி அவங்க 2 பேருன்னு சொன்னது வந்து நம்மளோட ரியோ அப்புறம் சிகிரியை தான். அதுக்கப்புறம் நம்ம இசாகி வந்து யோசிப்பான், இப்போ என்கிட்ட ரொம்ப நேரம் பால் இருக்கணும், அதுக்கு நான் என்னோட ஐஸையும் பிரெயினையும் யூஸ் பண்ணி என்னோட பிகினிங்கை கைப்பற்ற ஒரு வியூவை கண்டுபிடிக்கணும், ஆனால் அதுக்கு நானே என்னை எப்படி ஃப்ரீ ஆக்கிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம கைசர் வந்து என்ன ஏதாவது பிளான் இருக்கா யோசிச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பானா. இசாகி மூட்டு பால் எடுத்துட்டு போடானுவான். ஆனால் நம்ம கைசர் வந்து இசாகிக்கு பாலை பாஸ் பண்ணிடுவான். கைசர் வந்து சொல்லுவான், நீ எதுவுமே பண்ணலன்னா உன்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசாகியும் இந்த பாஸுக்கு நீ வருத்தப்படுவாடான்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். நம்மளோட ரியோ வந்து பால் எடுக்க வருவான். நம்ம இசாகி வந்து சொல்லுவான், என்னால் தனியாக எல்லா சேஞ்சும் பண்ணிட முடியாது, ஆனால் இந்த மேட்ச்ல இருந்து எனக்கு பேக்கப் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளோட கொரோனாவுக்கு பாலை பாஸ் பண்ணுவான். நம்மளோட கொரோனா வந்து சொல்லுவான், நான் உன்னை ஃபாலோ பண்ண முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைசாகி ஓடிட்டு இருக்கப்பவே தேங்க்ஸ் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பான். இங்கே நம்ம ரியோ வந்து என்னடா பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு இருப்பான். அங்கே கொரோனா கிட்ட தான் பால் இருக்கும். இப்போ கொரோனா வந்து பாலை நம்ம இசாகி கிட்ட பாஸ் பண்ணிட்டு அவன் ரியோ பின்னாடி ஓடுவான். நம்ம ரியோ வந்து கொரோனா கிட்ட தான் அடுத்து இசாகி பாலை பாஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம கொரோனா பின்னாடி போவான். நம்மளோட இசாகி வந்து சொல்லுவான், கொரோனாவோட வெப்பனே டைட்டன்ஸில் அவனோட ஸ்பீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இசாகி வந்து சொல்லுவான், இவனை ஒரு பாசிங் ஆப்ஷனாக ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வச்சுக்கிட்டா நம்மளோட ஃபீல்டில் ஒரு கண்ணை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பான். நம்ம இசாகி வந்து பாலை பாஸ் பண்ணிடுவான் கொரோனாக்கு. இசாகி வந்து சொல்லுவான், இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா நம்மளோட கொரோனா வந்து என்னை சுற்றி வர ஒரு மூன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம கொரோனா வந்து அப்படியே ரியோவை சுற்றி வந்து பாலை பாஸ் பண்ணுவான் இசாகிக்கு. இசாகி வந்து சொல்லுவான், இதுதான் எங்களோட ஆர்பிட்டால் ரெசோனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரியோ வந்து கத்திட்டு இருப்பான், இங்கே நம்ம நிறைய பேர் இல்லைன்னா அவங்கள நம்மளால நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசாகி வந்து லெட்ஸ் டாமினேட், அவங்கள ரைட் சைட்லேருந்தே அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே போன சாப்டர் 2ல் நம்ம இசாகி சொல்லியிருப்பாங்க, அதுதான் திருப்பி சொல்கிறோம். இங்கே எதிர்கால வந்து குனிகாமியை வந்துருப்பான். நம்ம இசாகி வந்து சரி எல்லாரும் குனிகாமியை பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம பாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டை தேடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்மளோட இசாகி வந்து பாலை குரோனா கிட்ட பாஸ் பண்ணுவான். நம்மளோட குரோனாவும் பாலை மறுபடியும் இசாகி கிட்ட பாஸ் பண்ணுவான். பால் கரெக்டாக நம்ம இசாகி கிட்ட தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம கைசர் வந்து பால் எடுத்துருவான். நம்ம இசாகி வந்து சரியான ஷாக் ஆகிடுவான். இப்போ கைசர் வந்து சொல்லுவான், இவ்வளோதான் உன்னால் பண்ண முடியுமா இசாகி, இதுதான் உன்னோட ஐடியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இங்கே நம்மளோட சொம்பு வந்து நல்ல வேலை பண்ண கைசர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம இசாகி வந்து இதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தானா, இது நான் நெஸ்ஸுக்கிட்ட இருந்து பால் எடுத்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம கைசர் வந்து உன்னோட ஸ்கிரிப்ட் ரொம்ப போரிங்காக இருக்கு யோசிச்சு ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போதான் ஒரு சரியான சீன் இருக்கு. கைசருக்கு நடுவில் நம்ம சிகிரி வந்து பாலை எட்டி வச்சுட்டு, அப்போ இதுதான் உன்னோட ஸ்கிரிப்டா, இது ரொம்ப ஸ்லோவா இருக்கு, மக்களை நீ தூங்க வச்சிருவ கைசர், ரிஜெக்டட் அப்படின்னுவான். இங்க நம்ம கைசர் பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டு இருப்பான். இசாகி என்ன ஃபாஸ்டான ஸ்லைடிங் கட் அப்படின்னுவான். நம்ம சிகிரி வச்ச பால் வந்து இப்போ நம்ம ரியோ கிட்ட இருக்கு. நம்ம ரியோ வந்து நம்ம போவோம் நம்மளோட 2 வெப்பன்ஸ் அப்படின்னுவான். யார் அந்த வெப்பன்ஸ்ரான்னு பார்த்தா நம்மளோட நாகியும் அப்புறம் ஆகியும். இங்கே நம்ம நாகியும் ஆகியும் நம்மளோட ரியோக்கு முன்னாடி ஓடிட்டு இருப்பாங்க. நம்மளோட ரியோ வந்து பாலை பாஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கிறிஸ் வந்து அவங்கள க்ரஷ் பண்ணுங்க மேன்ஷன் சிட்டி அப்படின்னு சொல்லுவான். இங்கே நம்ம ரியோ வந்து நாகியோட ஸ்டைலியே நாகிக்கு பாஸ் பண்ணுவான். நம்ம நெஸ் வந்து நடுவில் கால் விட்டாலாம் பார்ப்பான். ஆனால் நம்ம ரியோ வந்து பாஸ் பண்ணிடுவோம் பாலை. அவங்க பால் வந்து நம்ம நாகி கிட்ட வந்துருக்கோம். சைடில் 2 பேர் வந்து பால் எடுக்க வருவாங்க. ஆனால் நம்ம நாகி வந்து அவங்க 2 பேருமே பிளாக் பண்ணி பால் அப்படியே தடுத்து நிறுத்திடுவான் காலால். அதுக்கப்புறம் வேகமாக பால் முன்னாடி எடுத்துட்டு வருவான். சரி முன்னாடி அப்படியே எடுத்து போயிடுவான்னு பார்த்தா மறுபடியும் இவங்க 2 பேருக்கு நடுவில் பூந்து ஓடுவான். நம்ம நாகி இன்னும் 25 yards தான் இருக்கு கோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான். இங்க நம்ம இசாகி வந்து இது எனக்கு தெரிஞ்ச நாகி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருப்பான். நம்மளோட கிறிஸ் வந்து இதுக்கப்புறம் நீ யார்கிட்ட இருந்து பாஸ் வாங்க தேவையில்லை, எல்லாருக்கும் சாக்கர் உங்ககிட்ட இருந்தால் ஸ்டார்ட் ஆகுதுன்னு காமி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்மளோட நாகி வந்து எதெல்லாம் நம்மளுக்கு வழி தருதோ அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே 20 days பிஃபோர்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. ஆனால் நம்ம அதை போட போகிறதுல உங்களுக்கே தெரியும், நம்ம ஏற்கனவே எல்லா வீடியோக்கும் சொன்ன மாதிரி தான் இந்த ட்ரைனிங்கும் தனியாக வரப்படும். ட்ரைனிங்னா ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க கைஸ். அவங்க லைட்டாக அட்வைஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 3 பேனலில் வந்து ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி காட்டுவாங்க, அவ்வளோதான். அதனால தான் நான் தனியாக போடுறேன் எல்லாத்தையும். சரி நம்ம மேட்சை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம நாகி வந்து பால் எடுத்துகிட்டு கோல் போஸ்ட் கிட்ட போயிட்டு இருப்பான். போகிறப்ப நம்ம நாகி வந்து யோசிச்சுட்டே இருப்பான், இதை செய் அதை செய் இந்த விஷயத்தெல்லாம் செய். என்ன பெண் எப்போவுமே ரென்னும் இசாகியும் இதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த கிரியேட்டிவிட்டி வேறு ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்மளோட ஆகி வந்து நம்மளோட நாகி கிட்ட இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான், 2 விதமான பெயின் இருக்குது. ஒன்று வந்து உனக்கு ஒரு விஷயத்த பண்ண வேணாம் ஆனால் நீ பண்ணி தான் ஆகணும், இதை வந்து பாசிவ் பெயின். இன்னொன்று வந்து உனக்கு அந்த விஷயத்த பண்ணி ஆகணும், அது ஆக்டிவ் பெயின். இதை யோசிச்சுக்கிட்டே நம்ம நாகி வந்து அப்படியே பாலை வந்து ஆகி கிட்ட பாஸ் பண்ணுறான். அப்போ தான் நம்ம ஆகி வந்து சொல்கிறான், பெயின் அதுதான் நம்மளை வளர வைக்கும் அப்படின்னு. இங்கே பால் வந்து நம்ம ஆகி தலைக்கிட்ட இருக்குது. நம்ம இசாகி வந்து பார்த்துட்டு இருப்பான், என்ன இவ்வளோ பெருசாக இருக்கான், அவனோட லிம்ஸ் என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே காலை மேலே தூக்கிட்டு இருப்பான். இங்கே நம்ம ககமாரு வந்து அவன் ஷூட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஆகி வந்து பாலை வந்து கிக் பண்ணிடுவான். பட் பால் வந்து கீழே போயிட்டு நேராக நம்ம நாகி கிட்ட போவோம். நம்ம ககமாருவே ஷாக் ஆகிடுவான், ஒரு பவர்ஃபுல்லான ஷூட் மாதிரியான பாஸ்ன்னு சொல்லிட்டு. பாலை வந்து நம்மளோட நாகி வந்து அப்படியே ரைட் லெக்கில் ஸ்டாப் பண்ணுறான். ரைட்டில் ஒருத்தர் நம்மளோட நாகியை வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கு. நாகி வந்து ரைட் லெக்லேயே அந்த பாலை அப்படியே மேலே பறக்க விடுறான். நம்ம நாகி அப்படியே பாலுக்கு இந்த சைடு வந்து அங்கேருந்து ரைட் லெக்ல ஒரு ஷூட்டு, அதை நம்ம நாகி வந்து ஜக்லிங் ஷூட்டுன்னு சொல்லுவான். சரி பால் நேராக கோல் போயிருக்கும், 2வது பாயிண்ட் எடுத்துருவாங்கன்னு பார்த்தா இப்போதான் ஷாக்கு தர மாதிரி இன்னொன்று நடக்கும். அவன் ஃபாஸ்ட்டாக அடித்த பாலை நம்ம யுகிமியா வந்து தலையால் தடுத்துருப்பான். நம்ம நாகி யாரா நீ உசுறு கொடுத்து அடித்த பாலை தடுத்துட்ட அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இங்கே நம்ம இசாகிலேருந்து அந்த சைடு உட்காந்துருக்கிற வரைக்கும் கத்துவானுங்க. பால் அங்கே கோல் போஸ்ட்டுக்கு மேலே பறந்துட்டு இருக்கும். நம்ம நாகி வந்து இத்தனை நாளாக எங்கேயா இருந்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். நம்ம யுகிமியா வந்து உன்னை பற்றி தான் பேசி ஆகணும், நீ என்ன கிராஜுவேட் ஆகிட்ட போல எல்லாமே பெயின்னு நினைக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம நாகி வந்து சொல்லுவான், இல்லை நான் அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போமா. சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். அது என்ன மேட்டர்னா, நம்ம சேனலில் 500 சப்ஸ்கிரைபர் அடிச்சதுக்காக நான் காட் கேம்னு சொல்லிட்டு ஒரு மான்வா ஒன்று போட்டேன். அந்த மான்வாக்கு இன்னும் அனிமி வரல. ஸோ நான் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து தான் போட்டேன், அதாவது சாப்டர் 0 தான் போட்டேன். எபிசோட் 1 போட்டிருக்கோம், நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும், தேடி பாருங்கள். அது வந்து மாங்கா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்காது, ஃபுல்லாகவே கலர் பிக்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ பாருங்கள் நல்லாயிருக்கும், ஸ்டோரியுமே சூப்பராக தான் இருக்கும். அதுக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது. ஸோ நம்ம ப்ளூ லாக் ஃபேன்ஸும் கொஞ்சம் போயிட்டு அதை பார்த்து விடுங்க, அப்படியே என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோவில் போயிட்டு ப்ரோ ப்ளூ லாக் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க, ப்ளூ லாக் வீடியோவும் வரும். அண்ட் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே நம்ம சாப்டர் பார்ப்போமா. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே போன தடவை அந்த பால் மேலே போனதான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஆகி வந்து நாகியை கூப்பிட்டு வச்சு எப்படி விளாடணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பான். நம்ம இசாகி வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான், இந்த மேட்ச் அவன் வந்து சொல்லிக் கொடுக்க யூஸ் பண்ணிருக்கானு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட ரியோவும் இசாகியும் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இசாகி வந்து ஆகியை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே நம்ம சிகிரி வந்து பாலை கிக் பண்ண போகிறான். வந்து நம்ம சிகிரி பாலை ரெடியாக எடுத்து கீழே வச்சுட்டு இருக்க,
அங்கே பாஸ்டன் முன்சன்லேருந்து எல்லாருமே ஆகி மேலே பாய ரெடியாக இருப்பானுங்க. அங்கே அவன் அப்படியே பால் கீழே வச்சு உதச்சிருவான். பால் நேராக போயிட்டு இருக்கோம். ஆகி எடுக்க போவான். இவங்க எல்லாருமே பிளாக் பண்ணுவாங்க ஆகியை. பால் வந்து நம்ம ஆகி கால் கிட்ட தான் இருக்கும். ஆகி வந்து அப்படியே அதை பின்னாடி கிக் பண்ணிடுவான். இவங்க எல்லாரும் வானத்தில் என்ன வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொல்லிட்டு மேலே பார்த்துட்டு இருப்பானுங்க. பால் வந்து இவங்களுக்கு பின்னாடி இருந்த நம்ம நாகி கிட்ட போகுது. நம்ம நாகியும் பால் கிட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருப்பான். நடுவில் நம்ம கைசர் வந்து ஒரே எப்படா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க பறந்துட்டு இருந்த நம்ம கைசர் அப்படியே கீழே சேஃபா லேண்ட் ஆக பின்னாடி இருந்த நாகி கீழே விழுந்துருவான். இதுக்கு முன்னாடியே நம்ம கைசரும் ஆகியும் விளாண்டுருப்பானுங்க போல மேட்ச். ஸோ நம்ம ஆகி வந்து சொல்லுவான், இந்த தடவை நான் உனக்கு ஒரு ப்ராப்பரான அனலைஸை தரேன் ப்ராடிஜி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம கைசர் வந்து போயிட்டு பேபி சிட்டிங் பாரு அப்படின்றவான். இங்கே நம்ம இசாகி வந்து கைசரை பார்த்து வேந்துட்டு இருப்பான். அவனோட ரியாக்ஷன், டெக்னிக்ஸ், அவனோட அஃபென்ஸ், டிஃபென்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் லெவலில் இருக்கு. அவன் என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மீறி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம இசாகி வந்து சொல்லுவான், வேர்ல்டு பெஸ்ட் ஆகிறதுக்கு தேவைப்படுற பீஸ் எனக்கு இந்த ஹை லெவல் மேட்ச்சில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் இன்னும் அண்டர் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் கைஸ் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்துக்குள்ள 600 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இப்போலாம் சப்ஸ்கிரைபர்ஸே ஏறது இல்லை, வியூஸும் ரொம்ப கம்மியாக போகுது, எங்கேருந்துட்டே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் பார்க்குறவங்க இந்த லைக்கு, சப்ஸ்கிரைப், அப்புறம் முடிஞ்சால் கமெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி விட்டு போங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டாக அந்த காட் கேம் மான்வாக்கும் கொடுங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால். ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல நினச்சேன், சொல்லிட்டேன். அண்ட் அதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.